1942 இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் பத்திரிகை தினத்தந்தி. நாட்டிலேயே தினத்தந்தி அளவுக்கு பழமையான பத்திரிகைகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பத்திரிகைகள் தான் இருக்கிறது. தினத்தந்தி எப்போதுமே ஒரு மாதிரியான நடுநிலையான ஒரு இடத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தினத்தந்தியுடைய நடுநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செய்திகளை போடுவதுதான் தினத்தந்தியுடைய நடுநிலை. இந்த நடுநிலையை சில நேரங்களில் தினத்தந்தி மீறும். அந்த மாதிரியான சில நேரங்களில் துரதிருஷ்டவசமாக திமுக ஆட்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் திமுக ஆட்சியை லைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி தினத்தந்தி போடும். அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாம் இதுவரை திமுகவை தவிர்த்துட்டு அதிமுக ஆட்சியை தான் 1977 பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மொத்தமாக தினத்தந்தி சரண்டர் ஆகிடும். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு சரண்டர் மூடில் தான் கடந்த 10 நாட்களாக விஜய் பதவி ஏற்றுக்கொண்டதிலிருந்து தினத்தந்தி இருந்து கொண்டிருக்கிறது. தினமும் தலைப்புச் செய்தி தமிழ்நாடு அரசை பற்றியும் தமிழ்நாடு அரசின் முதல்வரான ஜோசப் விஜயை பற்றி தான் செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் தினத்தந்தியுடைய தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல், வெறிப்பிடித்த ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி பரபரப்பான ஒரு தலைப்புச் செய்தியை போட்டிருக்கிறது. வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். எதுக்கு தினத்தந்தி திடீர்னு நாய்களோடு மல்லு கட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற சந்தேகம் நீண்ட நாள் தினத்தந்தி வாசகர்களுக்கு வருவது வாடிக்கை தான். ஏன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி அப்படிங்கிற ஒரு நியூஸு 3ஆம் பக்கத்திலையோ இல்லை 5ஆம் பக்கத்திலையோ வரக்கூடிய ஒரு செய்தி தான். அதை தலைப்புச் செய்தியாக தினத்தந்தி போட்டிருக்கிறது. வேறு எந்த நாளிதழும் இதை இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக போட்டதாக நினைவில்லை. முதல் பக்கத்தில் போட்டிருந்தா கூட கீழே பாட்டமில் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் தலைப்புச் செய்தியாக நாய் பிரச்சனையை தினத்தந்தி ஏன் கையில் எடுத்திருக்கு அப்படின்னீங்கன்னா, அதில் ஒரு பின்னணியை நம்மளால் யூகிக்க முடிக்கிறது. அந்த யூகத்தையும் கூட தினத்தந்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினத்தந்தியுடைய 4வது பக்கத்தில் அரைப்பக்க அளவுக்கு தினத்தந்தி ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்டிருக்கிறது. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் வழியில் வீறு நடை போடும் தினத்தந்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆதித்தனாருக்கு பிறந்த நாளும் கிடையாது, நினைவு நாளும் கிடையாது. இப்போது தினத்தந்தி ஆதித்தனார் வழியில் வீறு நடை போடுகிறது அப்படின்னு தினத்தந்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை படிப்பவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். தினத்தந்தி மறைமுகமாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறது. அதாவது தினத்தந்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளாக சீபா ஆதித்தனார் காட்டின வழியில் தான் இம்மியளவும் நாங்கள் பிசகலை. முதலமைச்சராக காமராஜர் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா இருந்த போதும் சரி, கலைஞர் கருணாநிதி இருந்த போதும் சரி, அவர்களுடைய பெயர் தான் அவர்களுக்கு பிராண்டு, அதாவது முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சீபா ஆதித்தனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதனால தான் நாங்கள் அதற்கு பிறகு எந்த முதல்வர் வந்தாலும் அவருடைய பெயரை சொல்லி தான் நான் இங்கே அந்த செய்தியை போடுவது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கடந்த காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து காமராஜர் பெயரை போட்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள், அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை போட்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள், இது மாதிரியான சில உதாரணங்களை எல்லாம் தினத்தந்தி சுட்டி காட்டுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, கடைசி செய்தியாக அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம் அப்படிங்கிற ஒரு செய்தி வரைக்கும் போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லா முதலமைச்சர்களையும் பெயர் சொல்லி தான் குறிப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி சொல்கிறது. என்ன பிரச்சனை ஆகி இருக்கும் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அதிரடி, முதலமைச்சர் விஜய் டிஃபன் சாப்பிடுகிறார், அவரே வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு செக்ரட்டரியில் வச்சு சாப்பிடுகிறார், இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக கடந்த 11 நாட்களாக ஜிங்சாக் என்கிற பின்னணி ஒளியுடன் தினத்தந்தி தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருந்தது. அப்போதான் முதலமைச்சருக்கு பின்னணியில் அவருக்கு பிஆர் செய்யக்கூடிய ரூட் மாஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனமும், இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லணும், பேரை சொல்லி சொன்னால் தொலைச்சி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தந்தியை மிரட்டி இருக்கலாம் அப்படிங்கிற யூகம் நிறைய பத்திரிகையாளர்களுக்கும் தினத்தந்தி வாசகர்களுக்கும் வந்திருக்கிறது. அதாவது முதலமைச்சருக்கு பெயர் இருப்பது பெயர் சொல்லி கூப்பிடுவதற்காகத்தான். பேருக்கு முன்னால் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே தினத்தந்தி இந்த மரபை மீறி பல நேரங்களில் கருணாநிதி ஆவேசம், ஸ்டாலின் ஆவேசம் அப்படின்லாம் கூட
தலைப்பு போட்டது உண்டு. அந்த நேரத்தில் வந்து திமுகவினர் பலர் வந்து அவங்க என்ன உங்கள் அக்கா மாவனா பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லி கேட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்தது உண்டு. ஆனால் அப்போல்லாம் கூட அரைப்பக்க அளவுக்கு சீபா ஆதித்யநாத் வழியில் நாங்கள் வீறு நடை போடுகிறோம் அப்படின்னு தினத்தந்தி இப்படி வெளிப்படையாக அறிவித்ததில்லை. ஆனால் இன்னைக்கு தினத்தந்தி அது போல அறிவிக்கிறது என்றால் தினத்தந்திக்கு பின்னணியில் என்னென்ன நெருக்கடிகள் யார் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளால் மிக சுலபமாகவே யூகிக்க முடிகிறது. இது தினத்தந்திக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக நாம் நினைக்கல. இன்னும் ஆட்சிக்கு வந்து 10 நாள் கூட முழுமையாகவில்லை. அதற்குள்ளாகவே இந்தியாவிலேயே அதிகம் விற்பனை ஆகக்கூடிய தமிழ் நாளிதழான தினத்தந்திக்கு இப்படி ஒரு நெருக்கடி. போன வாரம் கூட புதிய தலைமுறையுடைய செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய சமஸ் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். அந்த ஜோசியர் ஒருத்தரை வந்து இவங்க வந்து முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமித்தாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த செய்தியில் வந்து ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறையில் ஏதோ நியூஸ் போட்டிருப்பாங்க போல இருக்கு. உடனடியாக தாவேக தரப்புலன்னா தாவேக தரப்பில் இல்லை, தாவேகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தரப்பில், அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோ அல்லது ரூட் மாஃபியா இவர்கள் தரப்பிலிருந்து புதிய தலைமுறையிடம் பேசியிருக்கிறார்கள். அவரை நீங்கள் எப்படி ஜோதிடர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரத்தன் பண்டிட்டே தன்னை ஜோதிடர்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் பேரை வெறும் பேராக போட வேண்டியதுன்னு அது என்ன ஜோதிடர்னு சொல்லிட்டு ஒரு முன்னோட்டு வேற போடுறது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க போல் இருக்கு. அவர் வந்து இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கங்க, இது மாதிரிலாம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை இன்று தினத்தந்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் தினத்தந்தியுடைய சிஸ்டர் கன்சர்னான தந்தி டிவியில் வந்து பொழுதன்னைக்கும் 24 மணி நேரம் விஜய் பஜனையை தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் அதிரடி, விஜய் ஆவேசம், விஜய் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து முதலமைச்சரை வந்து கூல் செய்வதற்கான ஒரு வேலைகளை தான் தந்தி டிவி நிறுவனம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய டிஜிட்டல் டீமும் கூட மாஸ் பேக்ரவுண்டுடன் முதலமைச்சர் பற்றிய செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை பற்றி மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாரை பற்றி செய்தியும் தான் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் வந்து புஷ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டுடைய பழமை வாய்ந்த ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகையில் வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் முதலமைச்சருடைய பெயருடன் சேர்த்து தான் நாங்கள் கடந்த காலத்தெல்லாம் போட்டிருக்கோம். காமராஜருக்கே அப்படி தாப்பா போட்டிருக்கிறோம், எம்ஜிஆருக்கே அப்படி தாப்பா போட்டிருக்கோம், அண்ணாவுக்கே அப்படி தாப்பா போட்டிருக்கோம், கலைஞருக்கே அப்படி தாப்பா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து தினத்தந்தியை தள்ளி இருக்கிறார்கள். அப்படின்னா இவர்களுடைய இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊடகங்களை எந்த அளவுக்கு இவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி துக்கி நிற்கிறது. இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளர் மன்றங்கள் நிறைய அமைப்புகள் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் சென்னையில். அதுலேருந்து யாருமே போயிட்டு முதலமைச்சரையோ இல்லை அமைச்சர்களையோ மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக எந்த தகவலுமே கிடையாது. பொதுவாகவே ஆட்சிக்கு எந்த முதல்வர் வந்தாலும் முதல் 3 நாளுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் வந்து சந்திப்பாங்க. நீ பேட்டி கூட கொடுக்க வேணாம், உங்ககிட்ட பேட்டி கூட கேட்கல, பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிறது, அவர்களை வந்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததாக கூட தெரியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஊடகங்களுக்கு இவர்கள் எலும்பு துண்டை மட்டும் தான் போடுவாங்க. வேணும்னா எலும்பு துண்டை பொறுக்கிட்டு போ, கௌரவம்லாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறையில் தான் இந்த தாவேக அரசாங்கம் இயங்க தொடங்குகிறது. இவர்களுக்கு இந்த மாதிரியான பத்திரிகைகளை பற்றியோ புத்தகங்களை பற்றியோ இல்லை ஊடகங்களுடைய நலன்களை பற்றியோ எந்த கவலையும் இருக்க போவதில்லை. எங்களுக்கு ரீல்ஸ் இருக்குது, எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, எங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரீல்ஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.